ஹாய் ஹலோ மக்களே, இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம சோலார் சிஸ்டத்திலே ஒரு கிராண்டான பிளானட் ஜூபிட்டர். அந்த ஜூபிட்டர் அப்படிங்கிறது நம்ம அர்த் கிட்ட வரப்போகுது. ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த ஜூபிட்டர் அப்படிங்கிறது எவ்வளவு கிட்ட வருது, எங்க இருந்து இந்த ஜூபிட்டர் நம்ம பார்க்க முடியும் அர்த்ல, அது மட்டும் இல்லாம எவ்வளவு நேரத்துக்கு இது நடக்க போகுது, இந்த மாதிரி பல கொஸ்டின் ஆன்சர் பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம ஜூபிட்டர் பத்தி இன்னும் சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சேனலுக்கு நீங்க இன்னும் புதுசா இருந்தீங்க அப்படின்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்மளோட சோலார் சிஸ்டத்துல 5th பிளானட் தான் இந்த ஜூபிட்டர் பிளானட். இந்த ஜூபிட்டர் தான் நம்ம சோலார் சிஸ்டத்துல இருக்கிறதுலே வந்து ரொம்ப பெரிய பிளானட். எந்த அளவுக்கு பெருசு அப்படின்னா, நீங்க விஷுவலைஸ் பண்றதுக்காக சொல்றேன். இப்போ நம்ம அர்த்தை வந்து சுருக்கி ஒரு கிரேப் சைஸ் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா, அப்போ வந்து இந்த ஜூபிட்டர் அப்படிங்கிறது வந்து ஒரு பாஸ்கெட் பால் சைஸ் இருக்கும். ரொம்ப பெருசுல. இன்னொன்று சொல்றேன், அதாவது இப்போ இந்த சோலார் சிஸ்டத்துல இருக்க எல்லா பிளானட்ஸையும் ஒன்னா சேர்த்து ஒரு சைஸ் இருக்கும்ல, அந்த பிளானட்டுக்கும் அப்புறமா இந்த ஜூபிட்டரையும் வந்து கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா கூட ஜூபிட்டர் தான் வந்து ரொம்ப பெருசா இருக்கும். அதாவது எந்த அளவுக்கு பெருசா இருக்கும் அப்படின்னா, இந்த மற்ற பிளானட்ஸ் சைஸ் பண்ணி வச்சிருக்கீங்க இல்லையா, அதை விட டபுள் டைம்ஸ் வந்து இந்த ஜூபிட்டர் பெருசா இருக்கும். ஸோ அவ்வளோ பெருசு இந்த ஜூபிட்டர் அப்படிங்கிறது. இந்த ஜூபிட்டர் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளானட். அதாவது இதுல வந்து ஒரு ஸ்பாட் இருக்கு. இந்த ஸ்பாட் நம்ம வந்து ஜெயிண்ட் ரெட் ஸ்பாட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஜெயிண்ட் ரெட் ஸ்பாட்னா என்ன அப்படின்னா, பார்க்கறதுக்கு ஒரு சுழல் மாதிரி இருக்கும். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலி அது வந்து ஒரு சுழல், ஒரு புயல் மாதிரி ஒரு ஸ்டார்ம் வந்து இந்த ஜூபிட்டர்ல நடந்துட்டே இருக்கு. இதோட சைஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 அர்த்தோட சைஸ்க்கு இருக்கும். இது வந்து ஒரு 100 வருஷமா அது அப்படியே தான் இருக்கு. அந்த சுழல் அப்படிங்கிறது எதுவுமே அழியாம அப்படியே வந்து இருக்கு. என்னதான் அந்த ஜூபிட்டரை நான் பெருசு பெருசு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாலும் கூட, இப்போ அர்த்தில் நம்ம எப்படி நிற்கிறோம் அந்த மாதிரி போயிட்டு அந்த ஜூபிட்டர்ல நம்மளால நிற்க முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னா, நெப்டியூன், யுரானஸ் இந்த மாதிரியான பிளானட்ஸ் மாதிரி இந்த ஜூபிட்டரும் வந்து ஒரு கேஸ் ஜெயிண்ட் தான். கேஸ் ஜெயிண்ட்னா அது ஃபுல்லா கேஸால் ஆனது. அதுக்கு ஒரு கோர் இருக்கும். அந்த கோர் வந்து கிட்டத்தட்ட ஒரு அர்த் சைஸ் தான் இருக்கும். பட் தென் மற்றபடி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இது வந்து வெறும் கேஸால் ஆனது. ஸோ அதனால நம்ம அது மேலாம் போய் நிற்கவே முடியாது. இதை விட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான திங் என்ன அப்படின்னா, நம்ம சமந்தா பாடினாங்க இல்லையா, இந்த ஜூபிட்டரில் 3 மட்டும் 63 அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி 63 இல்லை. இப்போ சயின்டிஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 75+ மூன்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க ஜூபிட்டர்ல இருக்கிறதுனால. ஸோ இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஸ் வச்சிருக்கேன். இந்த ஜூபிட்டர் தான் வந்து அர்த்து கிட்ட வருது. பேக் டு த டாபிக். இந்த மாதிரி அர்த்து இப்போ ஜூபிட்டர் வந்து அர்த்து கிட்ட வருது இல்லையா, இதை நம்ம க்ளோசஸ்ட் அப்ரோச் அப்படின்னு வந்து சொல்லுவோம். பேசிக்கலி க்ளோசஸ்ட் அப்ரோச் அப்படின்னா என்னன்னா, எல்லா பிளானட்ஸுமே ரிலேட்டிவ் மோஷன்லேயே இருக்கு இல்லையா. அப்போ அர்த்துக்கு ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வரைக்கும் அது கிட்ட வர முடியும். அதுக்கு மேலே அதால கிட்ட வர முடியாது. ஸோ அந்த பாயிண்ட் தான் நம்ம வந்து க்ளோசஸ்ட் அப்ரோச் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அதுதான் வந்து நடக்கும்போது ஜூபிட்டர் வந்து அதோட மேக்ஸிமமா எவ்வளோ வந்து அர்த்து க்ளோஸாக வரும்போதோ அவ்வளோ க்ளோஸாக வந்து வரப்போகுது. அது மட்டும் இல்லாம அப்போசிஷன் ஆஃப் ஜூபிட்டரும் வந்து நடக்க போகுது. அதாவது இப்போ நான் இங்க இருக்கேன் அப்படின்னு சொன்னா, நான் தான் அர்த் அப்படின்னா, இந்த பக்கம் சன்னு, இந்த பக்கம் ஜூபிட்டர், ஆர் தி அதர் வே ரவுண்ட். ஸோ இந்த மாதிரி நடக்கிறது அப்போசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஃபுல் மூன் நம்ம தெரியும்ல, அர்த் நடுவில் இருக்கும், மூன் இந்த பக்கம் இருக்கும், சன் அதுக்கு ஆப்போசிட் சைட்ல இருக்கும். ஸோ சன்ல இருந்து வர எல்லா ரேஸுமே அது மேலே பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ நமக்கு ஃபுல் மூன் தெரியும். ஸோ பேசிக்கலி அதான் நடக்கும். ஜூபிட்டரும் சன்னை வந்து ஆப்போசிட்டா இருக்கும். அதனால பாத்தீங்கன்னா அது மேலே லைட் ரேஸ் பட்டு டேரக்டா நமக்கு வந்து அந்த லைட் ரேஸ் வந்து வரும். ஸோ இதுதான் வந்து இந்த அப்போசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ க்ளோசஸ்ட் அப்ரோச் நடக்க போது, அப்போசிஷனும் வந்து நடக்க போகுது. இது வந்து ஏன் ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னா, இது லாஸ்டா எப்போ நடந்துச்சு அப்படின்னு சொன்னா 1963 நடந்துச்சு. கிட்டத்தட்ட அப்பையில இருந்து இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 59 இயர்ஸ் கழிச்சு மறுபடியும் இது வந்து நடக்க போகுது. அதனால இது வந்து ஒரு ஸ்பெஷலான ஈவெண்ட். சரி, கிட்ட வருதுன்னு சொல்றேன்ல, எவ்வளவு கிட்ட வருது அப்படின்னு சொன்னா 367 மில்லியன் மைல்ஸ், அதாவது 59 crore கிலோமீட்டர். நீங்க நினைக்கலாம், டே கிட்ட வருதுன்னு சொன்னேன், இப்போ பார்த்தா இவ்வளவு தூரம் சொல்றியே, ரொம்ப தூரத்துல தானே இருக்கே அப்படின்னு சொன்னா, அதோட ஃபாதஸ்ட் டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு சொல்றேன். அப்போ வந்து இது கொஞ்சம் கிட்டவே தெரியும். அதோட ஃபாதஸ்ட் டிஸ்டன்ஸ் வந்து 600 மில்லியன் மைல்ஸ், அதாவது கிட்டத்தட்ட 96 crore கிலோமீட்டர். ஸோ அவ்வளோ தூரம் தான் வந்து அதோட ஃபார்தஸ்ட், எவ்வளோ வந்து தள்ளி நம்மளை விட்டு இருக்குமோ அதுதான் வந்து அந்த டிஸ்டன்ஸ். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப கிட்ட தான். இதை தாண்டி அதால் கிட்ட வர முடியாது. ஸோ அதான் வந்து இதை நம்ம க்ளோசஸ்ட் அப்ரோச் அப்படின்னு வந்து சொல்றோம். இப்போ நீங்க கேட்கலாம், எங்க நான் அதை வந்து பாக்குறது, எப்போ பாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு. எப்போ பார்க்கலாம் அப்படின்னா, பேசிக்கலி சன்செட் ஆன உடனே பார்க்கலாம். எந்த டைரக்ஷன்ல பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, சன் ரைஸ் ஆகும் இல்லையா, அந்த ஏரியாலேயே உங்களால பார்த்தா ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். சின்ஸ் இது வந்து நான் சொன்னாலே அப்போசிஷன் நடக்க போகுது, கிட்ட வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அந்த ஜூபிட்டர் அப்படிங்கிறது ஒரு பிரைட்டான ஸ்டார் மாதிரி உங்களுக்கு தெரியும். ஈஸியா வந்து இந்த சன் ரைஸ் ஆகிற இடத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, பிரைட்டான ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் தான் இருக்கும், அது ஜூபிட்டர் தான் இருக்கும். இல்லப்பா என்னால இப்படிலாம் கண்டுபிடிக்க முடியல, எனக்கு வேற ஏதாவது வழி சொல்லு அப்படின்னு சொன்னா, கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு வெப்சைட்டோட லிங்க் தந்திருக்கும், நைட் ஸ்கை மேப் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க அதுக்குள்ளார போனீங்க அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன் வந்து ஓப்பன் ஆகும். சர்ச்ல ஜூபிட்டர் அப்படின்னு வந்து போட்டீங்கன்னா மட்டும் போதும், ஜூபிட்டர் எந்த டைரக்ஷன்ல இருக்கு, எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆரோ மார்க் காட்டும். நீங்க அப்படியே உங்க போனை நகர்த்திட்டே போனீங்க அப்படின்னு சொன்னா, ஜூபிட்டர் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா அதுவே உங்களுக்கு வந்து காமிச்சு கொடுத்துரும். நீங்க அப்படியே வந்து பாத்துக்கலாம். அண்ட் இது வந்து ஒரு ஃபுல் நைட்டுக்கு இருக்கும். அதாவது சன் செட் ஆனதுல இருந்து ஃபுல் நைட்டுக்குமே வந்து இந்த ஜூபிட்டர் அப்படிங்கிறது நமக்கு விஷுவலா பார்த்துட்டே இருக்க முடியும். ஸோ நீங்க எப்போ வேணா வந்து போய் பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த ஜூபிட்டர் அந்த க்ளோசஸ்ட் அப்ரோச் இந்த மாதிரிலாம் வந்து சொல்லிட்டேன், அதை பத்திலாம் தெரிஞ்சிருக்கும்.
என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், நம்ம பார்த்தா என்னெல்லாம் நமக்கு தெரியும் அப்படின்னு சொன்னா, ஒரு ஆவரேஜான டெலஸ்கோப் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னா என்னெல்லாம் தெரியும் அப்படின்னு சொன்னா, ஜூபிட்டர்ல பேண்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்ட்ரைப்ஸ்லாம் தெரிய வாய்ப்பு இருக்கு. அதை தாண்டி ஜூபிட்டர்ல ஒரு 4 பெரிய பெரிய மூன்ஸ், அதாவது 75+ மூன்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா அதுல பெரிய மூன் வந்து ஐஓ, யூரோப்பா, கேனிமிடி, கலிஸ்டோ இந்த மாதிரியான மூன்ஸ்லாம் தெரிய வந்து வாய்ப்பு இருக்கு. இன்ட்ரெஸ்டிங்கான திங் என்ன அப்படின்னு சொன்னா, கலீலியோ 1610 வந்து ஒரு டெலஸ்கோப் ரெடி பண்ணிட்டு ஜூபிட்டரை வந்து பார்க்கும்போது இந்த 4 மூணு அவர் வந்து பார்த்தாரு. ஸோ அதை நீங்க வந்து பாக்குறீங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இல்ல. இல்ல என்கிட்ட ஒரு அட்வான்ஸான டெலஸ்கோப் இருக்கு, என்கிட்ட ஃபில்டர்ஸ்லாம் இருக்கு, ஒரு 4-5 இன்ச் டெலஸ்கோப்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து அந்த பேண்டிங்ஸ் எல்லாமே கிளியரா தெரியும். அண்ட் இன்ஃபேக்ட் அந்த ஜெயின்ட் ரெட் ஸ்பாட்ஸ் சொன்னோம் இல்லையா, அந்த ஜெயின்ட் ரெட் ஸ்பாட்ஸ் கூட பயங்கர வந்து கிளாரிட்டியா உங்களுக்கு வந்து தெரிய வாய்ப்பு இருக்கு. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. டெலஸ்கோப் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லாதீங்க. 15 இயர்ஸ் கழிச்சு வந்து நடக்கிற ஒரு பயங்கரமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செலஸ்டியல் ஈவெண்ட், கண்டிப்பா போய் பாருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த ஜூபிட்டரோட க்ளோசஸ்ட் அப்ரோச் பத்தி உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். நீங்க தெரிஞ்சுக்கிட்டு மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க, அவங்களும் ஜூபிட்டர் பத்தி தெரிஞ்சுக்கிட்டு ஜூபிட்டர் போய் பார்க்கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் ஏதாச்சும் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.